Hello everyone, welcome to the grammar class. In this class, we are going to see about simple past. Okay? Before that, ஒரு விஷயம் எதுக்காக நம்ம simple past, simple present, simple future இது மாதிரி நிறைய படிக்கிறோம் அப்படி கேட்டீங்கன்னா just remember one thing. English is not a subject, it is a language. Okay? For example, தமிழ்ல ஒரு விஷயம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் காலையில விளையாடினேன், இப்போ விளையாடிட்டு இருக்கேன் and சாயந்தரம் விளையாடுவேன். ஓகேவா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விளையாடினேன், விளையாடுவேன், விளையாடுகிறேன். சோ நம்ம சேஞ்ச் பண்ணி சொல்றோமா? தமிழ்ல சொன்னா புரியுதா? முடிஞ்சு போன ஒரு விஷயம் சொல்றதும் அண்ட் நடக்க போற ஒரு விஷயம் அண்ட் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் சொன்னா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? லைக் வைஸ் இங்கிலீஷ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபினிஷ் ஆன ஒரு விஷயம் இல்ல நடக்க போற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் அதை எப்படி சொல்றது? அதுக்காக யூஸ் ஆகுறதுதான் tenses. ஓகேவா? so tenses is not only to memorize and getting mark. okay, English is not to memorize and getting mark. English is a language, it's not a subject. so புரியுதா? படிச்சு அதை மெமரி பண்ணி மார்க் எடுக்கிறதுல நோ யூஸ். நம்ம லைஃப் லாங் நம்ம ஒரு லாங்குவேஜ் தமிழ் பேசுறோம் இல்ல நிறைய பேருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும். லைக் வைஸ் இங்கிலீஷ் இஸ் ஆல்சோ லாங்குவேஜ். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு பேசணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராமர். So don't memorize it, just try to understand. Okay? And here simple past. Simple past in the sense is nothing but the verbs that expresses the actions that are happened already. Okay? Already முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுதான் simple past. For example, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி evening விளையாடுவேன். ஓகேவா? That is future. And now I am playing. இப்போ விளையாடிட்டு இருக்கேன். That is present. And காலையில விளையாடினேன். ஓகேவா? அது பாஸ்ட். அண்ட் முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நம்ம எப்படி சொல்லலாம்? அதுதான் சிம்பிள் பாஸ்ட். ரைட்? அண்ட் ஹியர் ஜம்பிள் சென்டென்சஸ். நான் ஜம்பிள் வேர்ட்ஸ் எழுதிட்டேன். அண்ட் அந்த ஜம்பிள் வேர்ட்ஸ்ல என்ன செய்ய போறோம்? கரெக்ட் ஆர்டர்ல எழுத போறோம். ஓகேவா? there is a structure to rearrange this sentence. இந்த சென்டென்ஸை rearrange பண்றதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே? that is subject plus verb plus object. okay, this object is divided into two, direct object and indirect object. okay, this object divided into two, direct object and indirect object. Let me tell you later. okay, subject in the sense is nothing but noun or pronoun. subject எப்பவுமே ஒரு noun ஆ இருக்கும் இல்ல ஒரு pronoun ஆ தான் இருக்கும். ஓகேவா? and second one verb that we know, main verbs and helping verbs ரெண்டா பிரியும். மெயின் verb இருந்தாலும் சரி ஹெல்பிங் verb இருந்தாலும் சரி ஒரு சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் என்ன வரணும்? verb வரணும். ஓகே? அண்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இன் தி சென்ஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டா பிரியும். ஃபார் எக்ஸாம்பிள் I am. ஓகே? I am teaching. I ன்றது சப்ஜெக்ட். am teaching verb. ஓகே? சப்ஜெக்ட் verb teaching to the student. யாருக்கு நான் டீச் பண்றேன்? உங்களுக்கு டீச் பண்றேன். அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே? அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? my father subject, my father bought me a pen. okay, இந்த இடத்துல my father ன்றது subject, bought ன்றது verb, me object, direct object. யாருக்கு வாங்கிருக்காங்க? உங்களுக்கு வாங்கிருக்காங்க. அதுதான். ஓகேவா? direct object. என்ன வாங்கிருக்காங்க? pen. அது indirect object. ஓகேவா? so this is here my father okay, just get என்னோட அப்பா எனக்கு ஒரு பென் வாங்குனாங்க. my father, this is subject, bought ன்றது verb, me ன்றது direct object. உங்களுக்கு வாங்கிருக்காங்க. அடுத்து என்ன வாங்கிருக்காங்க? பென். so indirect object. ஓகேவா? and now இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ரைட்? take the cakes I home. first நம்ம ஸ்ட்ரக்சர் என்ன பாருங்க? subject. here subject in the sense noun or pronoun. I already told you. here I is a pronoun. okay? I verb. here what's the verb? like take is the verb. okay? we are talking about simple past. so simple present la irukra verb nam enna seiyano? we going to change the simple present into simple past. okay? so I take oda past tense took. I took object. என்ன நெக்ஸ்ட் சொல்ற? object. I took எதை எடுத்துட்டு போறோம்? home எடுத்துட்டு போறோமா இல்ல கேக் எடுத்துட்டு போறோமா? கேக் எடுத்துட்டு போறோம். ஓகேவா? I took the cakes. I took the cakes
எங்க எடுத்துட்டு போறோம் home. So இங்க ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, the cakes and the home. These are the two objects. Okay, என்ன எடுத்துட்டு போறோம் cake, எங்க எடுத்துட்டு போறோம் home. அப்ப இது direct object, home is indirect object. Okay, I took the cakes home, right? And the second one, my sister all eat the cakes. Okay, first what, subject. இங்க subject என்ன இருக்கு பாருங்க, my sister. Okay, இங்க cakes noun தான், noun வந்தாலே அது subject னு சொன்னீங்க இல்லையா, அப்போ இங்க my sister cake ரெண்டு இருக்கு. நம்ம சென்டென்ஸ் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். my sister all eat the cakes. ஓகே, அப்போ பாக்கும்போதே நமக்கு தெரியுது என்னோட சிஸ்டர் எல்லா கேக்கையும் சாப்பிட்டா, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப எது ஃபர்ஸ்ட் வரணும் நமக்கே தெரியும், my sister. சப்ஜெக்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் verb என்ன பாருங்க, eat. eat is a verb. so eat ஓட past tense ate. okay, my sister ate all the cakes. எல்லா cakes என்ன பண்ணிட்டா, சாப்பிட்டா. all the cakes. okay, subject verb direct object. okay, subject verb direct object. here we didn't give any indirect object, right? and third one, to the dog she a few crumbs give. okay, dog என்ன செய்றா, அவ கொஞ்சம் crumbs குடுக்குறா அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல எது இங்க சப்ஜெக்ட் அப்படி பாத்தீங்கன்னா, she to the dog ரெண்டு இருக்கு. to the dog னு சொல்லிட்டு என்ன சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும், ரைட்டா? சோ she is a subject. she என்ன செய்றா, next verb give. இவோட past tense gave. she gave a few crumbs. என்ன கொடுக்கறாங்க, a few crumbs, கொஞ்சம் crumbs கொடுக்கறாங்க. a few crumbs யார் கொடுக்கறா, dog. okay, so to the dog, right? she gave a few crumbs to the dog. subject verb direct object indirect object. okay, few crumbs கொடுக்கறா direct object, அத யாருக்கு கொடுக்கறா, dog. ரைட்டா? சோ அது indirect object. and the fourth one, our dog junk all kinds of love food. okay, so here object is, subject is our dog. our dog subject, then verb love. loveட past loved. our dog love என்ன, all kinds of junk food. எல்லா junk food நம்ம டாகுக்கு பிடிக்கும். ஓகேவா? so all kinds of right, our dog love all kinds of junk food, right? and the fifth one, a long we a funny film see and laugh. okay, here subject is we, subject we and verb see. the past tense for see is saw. we saw என்ன பார்த்தோம், a funny film. we saw a funny film and laugh a lot. okay, we saw a funny film and laugh a lot. and this is what simple past. okay, very easy. and you can also collect some more example and do on that. okay, as per I already told in the beginning of the class, English is not a subject, it is a language. so தமிழ் நமக்கு யாருமே சொல்லி கொடுக்கல, நமக்கா எப்படி தெரியுதோ லைக்வைஸ் இங்கிலீஷ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாதான் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஈஸியா புரியும். நீங்க பாத்தீங்கன்னா we saw a funny film and laugh a lot. எல்லாத்த மீனிங் என்ன நமக்கு தெரியணும். lot in the sense ரொம்ப அதிகமா சிரிச்சோம், அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட்டா மீனிங்ஃபுல்லா எழுத முடியும். ஓகேவா? சோ ஒர்க் அவுட் பண்ணுங்க, நிறைய புக்ஸ் படிங்க, அதெல்லாம் படிச்சு என்ன செஞ்சோம், இங்கிலீஷ் வந்து ஈஸியா புரிஞ்சோம். ஓகேவா? and thank you so much. The next class we will discuss about next topic. thank you.